வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பிரியாவின் தோழியை உரிக்கிறாங்க கார்த்தி. நம்ம கார்த்தி ஆபீஸ்ல இருந்து போயிடக்கூடாது அப்படின்காக லிப்டுக்குள்ள இருக்க கார்த்தியை வெளியே வராம இருக்க உயர கட் பண்ணி தடுத்து நிப்பாட்டிறாங்க. பிரியா இது ஏதோ பர்பஸா வேணும்னு பண்ணிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கேமராவில் பாக்குறாங்க. இதை பண்ணுனது பிரியா தான். பிரியாவுக்கும் அப்போ அத்தை சாமுண்டேஸ்வரிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. அதனாலதான் இந்த வேலையை பிரியா பண்ணியிருக்கா. இல்லைன்னா இந்த அத்தை கண்டிப்பாக ரேவதியை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நம்ம மயிலுக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஆமா சகல அங்கே தான் இருக்காங்க. இப்போவே நான் வரேன் இந்த ஆஃபீஸில் என்னை லிஃப்ட்டுக்குள்ளே இப்படி வச்சு பண்ணது யார் அப்படின்னு கேமராவில் பார்க்குறாங்க. பிரியாவை தான் பண்ணது அப்படின்னு தெரிஞ்சு பிரியாவின் தொலியை உரிச்சிக்கிட்டு நம்ம மருதுக்கும் ரேவதிக்கும் நடக்க இருந்த ரெஜிஸ்டர் மேரேஜை தடுத்து நிப்பாட்டுறாங்க நம்ம கார்த்தி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் சாமுண்டேஸ்வரி இந்த பிரியா நீ எப்படியாவது இந்த எம்டியை உன் கைக்குள்ளே வைக்கணும், நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் சொல்லது மாதிரி செய், என் பொண்ணு சைடு இவன் திரும்பி பார்க்காம இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல பண்ணதுக்கு சொல்கிறாங்க. அதாங்க நம்ம கார்த்தி லிஃப்ட்டுக்குள்ளே இருக்க நேரம் அதோட உயரை கட் பண்ணி கார்த்தியை வெளியே வராது இங்கேருந்து வெளியே போகக்கூடியாத அளவுக்கு செக்கு வைக்க நம்ம பிரியாவின் திட்டம். அதை செயல்படுத்த நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்லி வச்சுருக்காங்க பிரியா கிட்ட. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி எப்படியும் அத்தை இன்னைக்கு ஏதாவது ஒரு தில்லுமல்லு பண்ணாங்க. கோயிலில் எங்கேயாவது ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம மயிலை விட்டு அங்கிட்ட இங்கிட்ட பார்க்க சொல்கிறாங்க. ஒரு இடத்துலையும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு தந்திரத்தில் நம்ம ரேவதியை கூட்டிகிட்டு தான் சாமுண்டேஸ்வரி அட்டை போயிருக்காங்க. அப்போ கோயிலில் இல்லைன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கலாம், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க திட்டம் போட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம மயிலை விட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்க்க நேரம் ஆமாப்பா சகல ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தை மருது அந்த சூரியகலா 3 பேரும் இருக்காங்க. ரேவதியை கூட்டி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறாங்க. இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொன்னாரோ என்ன வேற லிஃப்ட்டுக்குள்ளே யாரோ பூட்டி வச்சுருக்காங்க. லிஃப்ட் நான் கரெக்டாக கம்பெனிலேருந்து கிளம்ப நேரம் இந்த லிஃப்ட் உயரை யாரோ கட் பண்ணியிருக்கு. இதை யார் நீ பார்க்கட்டு அப்படின்னு மொபைலில் பார்க்குறாங்க. அங்கே பிரியா செய்த வண்டவாளம் தண்டவாளம் ஏறிட்டு ஆமாங்க நம்ம கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாங்க. பிரியாவின் தொலியை உரிக்கிறாங்க. அங்கே வேற ஒருத்தங்களுக்கு மேனேஜருக்கு கால் பண்ணி என்ன நான் லிஃப்ட்டுக்குள்ளே சிக்கியிருக்கேன், அதை சரி பண்ணி என்னை துறங்க அப்படின்னு சொல்லி துறக்க வச்சுறாங்க. இங்கே பிரியாவின் மூக்கை உடைக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்ட நீ என்ன தந்திரத்தை பொண்ணு, எதுக்காக இப்போ என்னை லிஃப்ட்டுக்குள்ளே வச்சு உயரை கட் பண்ண சொல்லு அப்படின்னு கேட்குறேன்னா எல்லாம் சாமுண்டேஸ்வரி அவங்க தான் சொல்லி செய்தேன், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன செய்யறதெல்லாம் செய்துக்கிட்டு நீ என்னட்ட மன்னிப்பு கேட்குற, இதால் எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு அந்த இடத்துல அடித்து வெளுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கிளம்பியே ஆகணும் அப்படின்னு நம்ம கார்த்தி கிளம்புறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியே நம்ம ரேவதிக்கு நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்தாலும் அது செல்லுபடி ஆகாது. ஏன்னா நம்ம கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு ஆள் ஞாபக மறதி அப்படின்னு இருக்க நேரம் அந்த ஆளை அதை பயன்படுத்தி வேற காரியத்தை நகர்த்ததுக்கு சட்டப்படி எந்த இடமும் கிடையாது. அதனால் அப்படி பண்ணாலும் சாமுண்டேஸ்வரி தப்பு செய்ததான் அர்த்தம் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த மருது அப்படி எப்படியாவது இன்னைக்கு எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்துடணும், அப்போ தான் சாமுண்டேஸ்வரி சொத்து பத்து எல்லாத்தையும் நான் சுருட்டிக்கிட்டு போக முடியும் அப்படின்னு ஆர்வத்தோடு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்காங்க. நம்ம ரேவதிக்கு நம்ம ஏதோ தப்பு பண்ண போகிறோம், ஏதோ ஒரு சூழ்ச்சியில் சிக்கியிருக்கோம் அப்படின்னு எல்லாம் என் உள் மனசு துடிக்குது. என்ன ஏதுன்னே தெரியலை. இந்த கல்யாணத்தில் எனக்கும் விருப்பமும் இல்லை. ஏன் தான் அம்மா புரிஞ்சுக்கிட மாட்டாங்களோ. எனக்கு பேரில் அவர் ஒரு வீடு வாங்க போகிறாரு அப்படின்னு ஒரு காரணத்தை காட்டுறாங்க. அதுக்கு அவர் மட்டுமே சைன் பண்ணாலே போதுமே. எதுக்காக இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் தேவையில்லை. அம்மாட்ட சொன்னாலும் புரியலை, ஏதோ ஒரு தந்திரம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதியின் மனசு கடகடன்னு அடிச்சுக்கிடுவு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம கார்த்தி ஓடி வராங்க. இங்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நான் உயிரோடு இருக்கேன், ரேவதியோட கணவர் அப்படி இருக்க நேரம் இவ எப்படி ரேவதியை இவன் பாட்டியோட பேர் என்ன
நான் தான் அப்படின்னு வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி இவன் எப்படி வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட பார்த்தோம்னா இது ஒரு போலி செல்லுபடியாகாத கல்யாணம். ஏன்னா என் முதல் கணவர் நான் உயிரோடு தான் இருக்கேன், அவளுக்கு ஞாபக மறதியை பயன்படுத்தி இப்படி ஒரு இதை செய்திருக்கு அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து காட்டுறாங்க. மருது ஆள்மாறாட்ட இதில் வந்து ஜெயிலில் கம்பி என்ன நம்ம கார்த்தி அனுப்புகிறாங்க. நம்ம ரேவதிக்கு சாக்காது. என்னது இந்த கம்பெனி எம்டி கார்த்தி வந்து என்னோட கணவரா? அதான் அவர் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாரா? எனக்கு தெரியலை, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அம்மா அப்பா எதுக்காக பாட்டியோட பேரையும் இவர் தான் அப்படின்னு வந்து என்கிட்ட ஏமாற்றி இந்த மருதுவை வந்து கல்யாணம் பண்ண வைக்க பார்க்காங்க. எவ்வளோ தூரம் சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்னம்மா என் வாழ்க்கையில் நடந்து எனக்கு உண்மையை சொல்லுங்க, இன்னும் இதுக்கு மேலே எனக்கு கல்யாணம் காது குத்து அப்படி இப்படின்னு வந்து இழுத்துட்டே போறாருங்க. எனக்கு அதெல்லாம் சுத்தமாக விருப்பம் இல்லை. என்னதான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு, எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்லாட்டுனா எனக்கு தலையே வெடிச்சு போயிடும், அந்த அளவு இருக்குது, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட எகிரி கேட்க நேரம், என்ன சாமுண்டேஸ்வரி பார்க்குறா, உன் பொண்ணு தான் இவ்வளோ தூரம் கேட்கல, இதுக்கு மேலே நீ எதோ மறைச்சி வச்சு என்னத்துக்கு, ஓப்பனாக சொல்லிடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன பேசுறீங்க, எனக்கு ரேவதியோட உயிர் முக்கியம், அவளுக்கு ஏதாவது ஒன்று ஞாபகப்படுத்தி அவளுக்கு மைண்டில் ஏதோ ஆயிர போகும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அப்படி ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே என்னது இருக்குது நீ சொல்லிடு அப்படின்னு சொல்ல நேரம், இந்த பாரு ரேவதி, நீ வந்து இந்த டிரைவர் பையன் ஏமாற்றி முந்தி ஒரு காலத்தில் ஒன்று கல்யாணம் பண்ணிட்டேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ உனக்கு ஞாபகம் மறந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவன் யாருன்னே தெரியலை, இதை சாக்குக்கா வச்சு தான் நான் மருதுவை வந்து அவனை சொல்லி வந்து பாட்டியோட பேரன்னு சொல்லி வந்து கல்யாணம் பண்ணிக்க பார்த்தேன், உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தேன். இந்த உண்மையாட்டே அந்த கிழவியோட பேரை நினைக்கானே இந்த கார்த்தி தான் அப்படின்னு வந்து சொன்னார். என்ன எங்கள் எம்டி கார்த்தியா, எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்துட்டா, அது பிறகு எதுக்குமா இப்படி ஒரு ஏமாத்து, எது உங்களுக்கு பிடிக்காத கல்யாணம்னிக்காக எனக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, அதை மறைச்சி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தீங்களா, உங்களை என்னமா சொல்லுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல போய் என்ன ஒரு பெரிய சிக்கலில் சிக்க விட பார்த்தீங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தியை கட்டி பிடிச்சி ரேவதி வந்து ஐ லவ் யூ அப்படின்னு வந்து உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிருக்குது எனக்கு தெரியல, ஆனால் இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அம்மா இதுக்கு மேலே வேறு யாரையாவது கொண்டு விட்டு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும், என் மனசை மாற்றணும் அப்படின்னு எல்லாம் ட்ரை பண்ணாதுங்க. அதெல்லாம் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, எனக்கு என்றைக்குமே கார்த்தி தான் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வாயால் வருது. நம்ம ரேவதி வந்து இப்படி சொல்லதை கேட்டு நம்ம கார்த்தியை வந்து சந்தோஷப்படுறாங்க. என்னப்பா மருது, இதுக்கு மேலே உனக்கு இங்கே என்ன வேலை, இப்போவே பெட்டியை கட்டிட்டு நீ கிளம்பு அப்படின்னு வந்து மருதுவையும் சூரியகலாவையும் பெட்டியை கட்டிட்டு கிளம்புங்க, ரேவதியே நீ உங்களை செருப்பை கலத்தி அடிப்பா, அந்த அளவுக்கு போயிட்டு அதுக்கு மேலே இங்கே தாமதிக்காதுங்க அப்படின்னு வந்து அடித்து விரட்டுறாங்க சூரியகலாவையும் மருதுவையும் நம்ம மயில். வணக்கம்.